15வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, வாசியுங்க. இந்த காரியங்கள் ஆபிரகாமை பார்த்து தேவனாகிய கர்த்தர் சொல்றாரு, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபிரகாமே, பாருங்க, ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். ஆமென். ஆபிரகாமை பார்த்து தேவனாகிய கர்த்தர் சொல்றாரு, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனமாக இருக்கிறேன். கர்த்தர் இந்த 2025வது வருடத்துல அவர் நமக்கு கேடகமாக இருக்க போகிறார், அவர் நமக்கு பலனாக இருக்க போகிறார். வசனம் சொல்லுகிறது, பிலிப்பியர்களது நிருபம் 4வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். சத்தமர் ஆமென் சொல்லலாம். சத்தத்துக்கு ஆமென் சொல்லலாம். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி என்னை பலப்படுத்துகிற ஸ்தோத்திர, என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி அவர் இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 2025வது வருடத்துல அவர் நமக்கு பலனை கொடுக்க போகிறார். ஏசாயா 40வது அதிகாரம் 29, 30, 31 சொல்லுகிறது, அவர் நாம் சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலத்தை கொடுக்கிறார். சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவனாக வேதம் சொல்லுகிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை இன்றைக்கு சோர்ந்து போய் உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம், இந்த வருடத்துல என் வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியலையே என்று சொல்லி கலக்கத்தோடு கூட இருக்கலாம், அல்லது மறிக்கிற வரைக்கும் என்னால ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாதா, என் வாழ்க்கை இப்படிதான் இருக்குமான்னு தெரியலையே, என்னுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்காதா, எனக்கு கர்த்தர் ஒரு நன்மையை செய்ய மாட்டாரா, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலை, என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான நெருக்குன்னு சொல்லி கலங்கி கொண்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, அவரே உங்களுக்கு பலனா இருக்க போகிறார், அவரே உங்களுக்கு கேடகமா இருக்க போகிறார், அவரே உங்களுக்கு துணையா நிற்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவர்கள் 2 கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ஆமென் சொல்லலாம். நாளில நான் தனிமையா இருக்கிறேன், என்னை விசாரிக்க ஆள் இல்ல, என் கண்ணீரை துடைக்க ஆள் இல்ல, ஓ என்னுடைய வாழ்க்கையில என்னிடத்தில் அன்பாய் பேச ஆள் இல்லை என்று சொல்லி இருதயத்துல துக்கத்தோடு கூட வந்திருக்கலாம், கலக்கத்தோடு கூட வந்திருக்கலாம், நெருக்கத்தோடு கூட வந்திருக்கலாம், ஐயோ நான் நேசிக்கிறவன் என் கூட இல்லையே என்று சொல்லி ஒரு பயத்தோடு கூட வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். உன்னை யாரெல்லாம் ஏகலமாய் பேசினார்களோ, உன்னை யாரெல்லாம் அவமானப்படுத்தினார்களோ, உன்னை யாரெல்லாம் வேணான்னு சொன்னாங்களோ, அதே இடத்துல உன் தேவனாகிய கர்த்தர் உன் தலையை உயர்த்தி நடத்த அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Thank you Lord, thank you Jesus, thank you Jesus. ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிறத நான் பார்க்கிறேன், கர்த்தருடைய பிரசன்னம் இருக்குது. அல்லேலூயா. நன்றிப்பா, 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 நன்றிப்பா. கர்த்தர் சொல்றாரு, சரி இருதயம் கடினப்பட்டு இருக்கிற பாரம், இருதயத்தினுடைய பாரமா இருக்க என்னால முடியல ஆண்டவரே, என்னால முடியல ஆண்டவரே சொல்லி ஒரு வேலை இருக்கலாம். ஆனா கர்த்தர் 2025வது வருடத்துல கர்த்தர் உங்களுக்கு துணையா இருக்க போகிறார். கர்த்தர் உங்களுடைய கரத்தை பிடிக்க போகிறார். ஆண்டவரே உங்களுக்கு கேடகமா இருக்க போகிறார். அவரே உங்களுடைய வாழ்க்கையில நன்மையை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். சில காரியத்திற்காக ஜெபித்துக் கொண்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன்னுடைய கண்ணீருக்கு நிச்சயமாய் பதில் உண்டு, உன்னுடைய ஏக்கத்திற்கு நிச்சயமாய் பதில் உண்டு. ஓ வேதம் சொல்லுகிறது, நீண்ட நாள் காத்திருப்பு இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும் பொழுது அது ஜீவ விருட்சத்தை போல் இருக்கும். கர்த்தர் சொல்றாரு, நீ நினைப்பதற்கும் நீ வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமான பலனை கர்த்தர் இந்த வருடத்தில் உனக்கு